ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பிப்ரவரி 28 ஆன்லைன் பெய்டு ஒர்க் ஷாப் துவங்க இருக்கு. இதனை பற்றி விவரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு. இது முற்றிலும் பைசெல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றுறோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது. ஓகே, நேற்றைய மார்க்கெட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். நேற்றைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிலோ அப்படிங்கிற இடத்துல தான் க்ளோஸ் நடந்திருக்கு. அதற்கு முந்தைய நாளும் நமக்கு ஓப்பன் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிக் கேண்டில், அது செல்லிங் கேண்டில். இது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி கேண்டில்ஸ் எல்லாம் மார்க்கெட் ட்ரெண்ட் ஒரு டவுன் சைடு இருக்கிற ட்ரெண்டில் இது அமைஞ்சது அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பேனிக் கிரியேட் ஆகிட்டு அதிகமான செல்லிங் ப்ரெஷர் வரணும். இதுதான் நார்மலாக நடக்கிற வேண்டிய விஷயம். ஆனால் இந்த கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் பெருசாக சஸ்டெயினே ஆக மாட்டேங்குது. அதனால் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக மார்க்கெட்டை அணுகணும். மார்க்கெட் அப்போ இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரல அப்படிங்கும்போது மார்க்கெட் ஒரு கன்சால்டேட் பேட்டர்னில் இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இந்த இடத்துல வேலைக்காகாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் பின் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 3 நாட்களாக மார்க்கெட் ஒரே ஹை லோக்கு உட்பட்டே மார்க்கெட்டில் வர்த்தகம் ஆகுது. ஆனால் ஓப்பன் பிலோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஓப்பன் பிலோவில் க்ளோஸ் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரென்த் வீக் ஆகிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனால் அந்த வீக்னஸுக்கு உண்டான செல்லிங் ப்ரெஷர் வரமாட்டேங்குது. அப்போது நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். அப்போ மார்க்கெட் ஒன்று 25,400க்கு கீழேயே வணிகம் நடைபெறணும். முடிஞ்ச 25,300க்கு கீழே, இல்லைன்னா 25,600க்கு மேலே நமக்கு வணிகம் நடைபெற்று க்ளோசிங் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ மார்க்கெட் 25,400லேருந்து 25,600க்குள்ளே ஒரு நான் டிசைடிங் ஜோன்னு அர்த்தம். இதற்குள்ள ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வர்த்தகம் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும், ஆனால் அந்த ப்ராஃபிட் கொஞ்சம் நோகடிச்சு கிடைக்கும். அப்போ நமக்கு ஓவர் ட்ரேட் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 25,550 ஸ்ட்ரைக்கை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். காரணம் என்ன, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல 25,500 புட்டும் 25,600 கால் கொடுத்துருந்தாங்க. அப்போ 25,550 நமக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். அது போக நமக்கு 500 கால் புட் என்ன நடந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 142 ரூபாய் 152 ரூபாய் நமக்கு கால் புட். அப்போ 147 அப்படிங்கிற நமக்கு ஒரு காமன் ஏடிஎம் கிடைக்குது. இந்த 147 எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் நம்ம பதிவு பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி எழுதணும் அப்படின்னா 2 பேர்த்தோட க்ளோசிங் எழுதிடுங்க. 142, 152, 147 இதை போட்டுருங்க. அதே மாதிரி 550 ஸ்ட்ரைக் பேசணுமா? அப்போ 550 ஸ்ட்ரைக்குக்கு 126, 147, 166 இதை ஜோனை பார்க்கணும். அடுத்தது 600க்கு நமக்கு 103, 147, 194 இந்த 600 ஸ்ட்ரைக்குக்கு. இதை 25,450க்கு 121, 147, 121 400 ஸ்ட்ரைக்குக்கு. எந்த ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் அதோட க்ளோசிங்கை ஃபர்ஸ்ட் நமக்கு எழுதிடுங்க. 103, 147, 212. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு இந்த 147 மிட், அது போக இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வேணும். அப்போ அதன் அடிப்படையில் நான் என்ன, நம்ம முக்கியத்துவமாக ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல 25,550 பார்த்தோம். 550ல் 126, 147, 166ன்னு போட்டோம். இந்த காலுடைய ஹை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 147 to 166க்கு இன்பிட்வீனில் தான் இருக்கு.
அடுத்தது என்ன நடந்தது அப்படிங்கிறத உன்னிப்பா கவனிக்கணும். அப்போ இன்னைக்கு லோ என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடணும். இங்க பாருங்க, இந்த இடம் வந்துட்டு நம்ம மீட்டிங் பாயிண்டோட 25,500 கால் புட்டோட எஸ்டர்டே டேட்டா, நேற்றைய டேட்டா வச்சு நம்ம பார்த்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா காமன் ஏரியா 125 டு 179 இந்த ஏரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 25,500 கால் புட்டு. இந்த 179க்கு மேலே கால் ஆப்ஷனும் ட்ரேட் நடக்கலை, புட் ஆப்ஷனும் இன்னைக்கு ட்ரேட் நடக்கலை. அதாவது அதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகலை அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி மார்க்கெட் நேற்று என்ன காமன் ஏரியா வச்சுருந்தோமோ, நேற்று 25,500 காலோடைய லோ பார்த்தீங்கன்னா 125. இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு காலும் சரி புட்டும் சரி அந்த ரேட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதாவது காலுடைய எஸ்டர்டே லோ என்னவோ அதற்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் டிகே தான் நிறைய ஆயிருக்கு. அப்போது இந்த இடங்கள் நாளைக்கு யார் ப்ரீவியஸ் க்ளோஸை நல்லா ஹோல்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸை யார் ஹோல்டு பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு ஒரு, ஏன்னா இப்போ ஆப்ஷன் செல்லருக்கு டிகே ஆகணும், அது டிகே ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு யார் ப்ரீவியஸ் க்ளோஸை ஹோல்டு பண்ணுறாங்களோ அவங்க சைடு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத நாளை தினம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது ஒன்று. இப்போ நான் வந்துட்டு இந்த டேட்டாஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இந்த 147 மட்டும் வச்சுக்கிறேன். அதான் காமன் ஏடிஎம். நான் எதுக்கு சொல்லியிருந்தேன், நேற்று 25,550 கால் புட்டுக்கு நம்ம பார்த்துருந்தோம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நம்ம என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நேற்று நான் வந்துட்டு சொல்லும் போதே 25,550 கால் வந்துட்டு புட்டோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகும்னு சொன்னேன். 25,550 புட்டு வந்துட்டு காலுடைய ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோன்ல ரெண்டு பேருமே ஒரே டைப் ஆஃப் ஹையை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 153. இதை வந்து காலும் புட்டுமே ஃபர்ஸ்ட் காலும் 153 கை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கால் வந்துட்டு 158 கை வச்சுட்டு திருப்பி அது கீழே வந்துட்டாங்க. புட்டு 153 கை வச்சுட்டு தான் கீழே வந்துட்டாங்க. ரெண்டு பேர்த்தோட லோவுமே ஒரு 105 அந்த மாதிரி இந்த ஜோனை வந்துட்டு தக்க வச்சிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதற்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் இதை பிரேக் பண்ணதுமே 160ங்கிற பிரேக் பண்ணதுமே கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா மட்டும் போயிட்டு திருப்பி அதுக்குள்ள இன்பிட்வீனுக்குள்ளேயே வந்து முடிச்சுட்டாங்க. 147 ரூபாய்க்கு மீட் பண்ணவங்க காலையில் என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல 124க்கு மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ காலையிலேயே நமக்கு ஒரு 20 ரூபா 23 ரூபா டிகே நடந்திருக்கு. அப்போ இந்த இடம் நமக்கு ஒரு பிணைப்பு 550 கால் புட்டோட பேஸில் எவ்வளோ பிணைப்பு நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதே போல் இன்னைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 கால் புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 500 கால் புட் நாளைக்கு என்ன மாதிரி இம்பேக்டட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதே நமக்கு சேம் நமக்கு என்னன்னா 25 இன்னைக்கு வந்துட்டு ஏன் ஆகுதுன்னா அதுதான் ஸ்ட்ராடலா இருக்கு. 25,500 கால் புட். அப்போ நமக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் வரப்போகுதுன்னா 25,500 கால் வந்துட்டு புட்டோட ஹைக்கு மேலே அதாவது சஸ்டெயின் ஆகும். இதே 25,500 புட் ஆப்ஷன் காலோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். வித் அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தாங்க, அதோட இம்பேக்டட் நமக்கு இதாக இருக்கும். அதனால இந்த ரெண்டு ஹையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நாளை தினம் அமைய போகிற ஹையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த 500 கால் 500 புட் நமக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 109 125னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட். அப்போ நமக்கு ஒரு 118ன்னு வச்சுக்கலாம். இந்த 118க்கு கீழே ரெண்டு பேருமே ட்ரேடு நடக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் நோ டைரக்ஷன்ஸ். அதனால வந்துட்டு மேக்ஸிமம் ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க.
அப்போ 25,500 அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நமக்கு இந்த ரெண்டுமே ரூ. 200 ஹை அப்படின்னு வச்சுட்டா 25,700ம் 25,300க்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப இந்த இடத்துல என்னன்னா ஒரு ஸ்ட்ராடல் கிரியேட் பண்றவங்க நாளைக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட் டிகேக்குள்ள போகுதுன்னா இந்த 25,700 காலையும் 25,300 புட்டையும் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்றவங்களுக்கு ஈஸியான ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். சப்போஸ் மார்க்கெட் ஒரு பிக் மூவ் கிடைக்குது அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே பை பண்ணவங்க ஏதாச்சும் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ 25,500 கால் போட்டியும் நீங்கள் ஏடிஎம் ப்ரைஸ் அப் முடிஞ்சிடலாம், அதையும் ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்துட்டு டிகே ஃபார்மேஷன் இருக்கிறதுனால இந்த இடங்கள்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதுவே வந்து ஒரு லாங் ஸ்ட்ராங்கிள் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பிக் ரேஞ்ச் இல்லைன்னா டிகேக்குள்ள தான் இருக்க போகுது. ஸோ இதை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறது. நமக்கு ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஆப்ஷன் செயினில் நமக்கு வந்துட்டு இம்ப்ளைட் வாலிட்டி ஒன்றும் பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. இதே போல் நமக்கு வந்துட்டு 25,500 கால், 600 கால், 700 கால், 800 கால் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. புட் சைடு பார்த்தீங்கன்னா 25,500 அண்ட் 25,400 அதிகமான பில்டப் ஆயிருக்கு. நேற்று புட் ஆப்ஷன் சைடெல்லாம் வந்துட்டு அதிகமாக பில்ட் ஆகலை. ஆனால் மார்க்கெட் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 நாட்களாக இன்சைடுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஒரு ஷார்ட் வேக்குள்ள இதுக்குள்ளே இருக்கும்போது ஆப்ஷன் செல்லர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் செல்லர் என்ஜாய் பண்ணும்போது ஆப்ஷன் பையருக்கு இங்கே வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறதான். இந்த இடத்துல போய் நம்ம ஆப்ஷன் பையராக நான் ட்ரேட் ஏன்னா வாய்ப்பு கம்மியாக இருக்கும், அந்த இடத்துல ட்ரை பண்ணி நமக்கு இம்பேக்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஆப்ஷன் பையர் அப்படியே ஜாக்கிரதையாக இருக்கும். அப்போ இன்னைக்கு 25,500 550 புட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லோல இருந்து நமக்கு டபுள்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த புட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சும் கூட மார்க்கெட் அதை சஸ்டெயின் பண்ணலை. மார்க்கெட் ஓப்பன் ஹை அந்த மாதிரி நியரில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சுட்டு வரணும். அப்போ இதனை பொறுத்தவரை மார்க்கெட் என்னன்னா 25,500 அப்படிங்கிற ரேட்டுக்கு கீழே மார்க்கெட் வணிகம் நடைபெறுது, ஒரு செல்லிங்காகவும் 25,500க்கு மேலே வணிகம் நடைபெறுது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் ஹை ஃபார்மேஷன், ஓப்பன் லோ ஃபார்மேஷன் என்ன கிடைக்குது, அதுக்கு உண்டான ஒர்த் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே எல்லாமே நமக்கு ஓப்பன் ஹை அந்த மாதிரி தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் நாளை தினம் ஓப்பன் லோ அமைஞ்சா என்ன நடக்குது, ஓப்பன் ஹை நடந்தா என்ன நடக்குது, அந்த மாதிரி ஃபார்மேஷன் என்ன வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறதை செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ அதற்குண்டான மொமெண்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.